+2 பொதுத் தேர்வில் இன்று நடைபெற்ற தமிழ் பரீட்சை எளிதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். படிச்சதெல்லாம் வந்துருந்துச்சு. ஒரு 2 கொஸ்டின் மட்டும் படிச்சது வரல, மற்றதெல்லாம் படிச்சது இருந்துச்சு. புக் பேக்ல சில கொஸ்டின் வந்துருந்துச்சு, புக் உள்ளாலிட்டும் வந்துருந்துச்சு கொஸ்டின். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தானே இருந்துச்சு. எக்ஸாம் எங்களுக்கு படித்தது தான் எல்லாமே வந்துருந்தது. சூப்பராக எழுதியிருக்கோம், செம்மையாக எழுதியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுண்ணே. எக்ஸாமு 1 வேர்டு எல்லாமே ஈஸியாக கொடுத்துருந்தாங்கண்ணே. அதனால் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எல்லாம் வந்துருந்தது. ஒரு அது எல்லாமே ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். 6 மார்க்கு எல்லாமே புக் பேக் தான், புக்கின் சரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தமிழில் வந்து நம்ம எதிர்பார்த்த கொஸ்டினாக தான் வந்துச்சு. ஈஸியாக மார்க் வாங்கிடலாம், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. யாருமே ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. எதிர்பார்த்த கொஸ்டின் எல்லாமே வந்துருந்துச்சு. எல்லாமே மனப்பாட பாட்டும் சரி, 1 மார்க்கும் சரி. 1 மார்க் கொஞ்சம் அதுலேருந்து வந்துருந்துச்சு. புக்கு இந்த மாதிரி வந்துருந்துச்சு. மனப்பாட பாட்டு எல்லாமே, மற்றபடி எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எல்லோரும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாங்கண்ணா. இன்றைக்கி வந்து தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாமு. நான் நினச்சதோட கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப டஃப்னுலாம் சொல்ல முடியாது. ஏதோ 6 மார்க் ஒன்று எழுதாமல் அட்டன் பண்ணாமல் விட்டேன். மற்றபடி கொஸ்டின் எல்லாரும் டஃப் தான். யாரும் ஃபெயிலாக வரக்கலாம் இந்த கொஸ்டினில் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக எல்லாமே பாஸ் ஆகலாம். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கும் தான் நினச்சோம், பட் அந்த அளவுக்கு அது டஃப்பாக இல்லை. 1 மார்க்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது இன்சைட் கொஞ்சம் கேட்டதுனால இதுவாக இருந்துச்சு. 6 மார்க்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எதிர்பார்த்த கொஸ்டின்ஸே வந்துருந்துச்சு 6 மார்க்கில். மனப்பாடம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொஞ்சம் ஈஸியாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். 10th 11th கொஸ்டின் பேப்பரோட இது நல்லா ஈஸியாக இருந்துச்சு. உள்ளே போது பரபரப்பாக ஏதாவது இருந்துச்சா? நீங்கள் ஏதாவது எப்படி? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. இடையில செக்லாம் பண்ணாங்க, ஆனால் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. சென்டம் எடுக்கிற அளவுக்கு எழுதியிருக்கோம். அடுத்த வர எக்ஸாமில் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம், ப்ரே பண்ணுறோம். எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு அடுத்து வர எக்ஸாமும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 12th தமிழ் எக்ஸாம் டஃப்பாக இருக்குன்னு தான் போனோம், ஆனால் ஈஸியாக வந்துச்சு. ½ அன் ஹவருக்கு முன்னாடியே எழுதி முடிச்சு பேப்பரெல்லாம் செக் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. டஃப் எதுவும் இல்லை, ஈஸியாக தான் வந்துச்சு. ஈஸியாக இருந்துச்சு. அருமையான எக்ஸாம் தான். ஈஸியாக இருந்துச்சு, செம்ம ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக தானே இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. அவ்வளோ டஃப்லாம் இருந்துச்சு. நல்லா எழுதணும். ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே வந்துச்சு. அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.